நண்பர்களே, தலைநகர் தில்லியில் நடந்த அந்த பயங்கர குண்டுவெடிப்பு ஒட்டுமொத்த நாட்டின் இரத்தத்தையும் கொதிக்க வைத்துவிட்டது. யாரோ இந்த பாரதத்தின் மார்பில் நேரடியாக குத்திய மாதிரி எல்லாருக்கும் தோன்றியது. தெருக்கள் முழுவதும் அடர்ந்த புகைமூட்டத்தில் மூழ்கி கிடந்தன. தொலைதூரம் வரை ஆம்புலன்ஸ், போலீஸ் வாகனங்களின் சைரன் சத்தம் மட்டுமே கேட்கும் நிலை. நாட்டின் அனைத்து மூலைகளிலும் மக்கள் தங்கள் மூச்சை நிறுத்திக்கொண்டு தொலைக்காட்சி திரையின் முன் அமர்ந்து இது என்ன நடந்தது என்று திகைத்திக்னிங் அற்று இருந்தார்கள். அந்த இருள், குழப்பம், அச்சம் நிறைந்த சூழலில் நிசப்தமாக ஒரு பெயர் செவிகளில் கிசுகிசுக்கத் தொடங்கியது. ஆபரேஷன் சிந்தூர் 2. சில நிமிடங்களில் அது கிசுகிசுப்பிலிருந்து புயலாக மாறி நாடு முழுவதும் அந்த பெயர் மின்னல் போல ஒலிக்கத் தொடங்கியது. ஒவ்வொருவரின் மனசிலும் ஒரே கேள்வி: இந்த முறை இந்தியா இதுவரை இல்லாத அளவுக்கு கொடுமையாகவும் கடுமையாகவும் பதில் கொடுக்கப் போகிறதா? இந்த தாக்குதலின் முதல் காட்சி கிடைத்த தருணத்திலேயே பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இது சாதாரண வெடிப்பு அல்ல என்று புரிந்துவிட்டது. வழக்கம்போல் சிறிய குழு திடீர் தாக்குதல் என்று சொல்லிக் கழித்துவிடக்கூடிய சம்பவம் இல்லை. நாட்டின் முதன்மை ஏஜென்சிகள் நிலை தேடல் தொடங்கின. இடத்தை முடக்கிய பிறகு தடயவியல் நிபுணர்கள் ஒவ்வொரு சிறு துண்டையும் சேகரிக்கத் தொடங்கினர். வெடிப்பு நடந்த இடத்தில் இருந்து எடுத்த எஞ்சல்கள், நுண்ணாய்வு கண்காணிப்புகள், அங்கு சுற்றிலும் கிடைத்த மின்னணு சாதனங்கள், சிம் கார்டுகள், அருகிலிருந்த கட்டிடங்களுக்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் எல்லாமே ஒரே திசையை சுட்டிக்காட்டின. இது ஒரு நாளோ ஒரு வாரமோ யோசித்து செய்யும் சதியில்லை. பல மாதங்களாக, கூடாக வருடங்களாக மெதுவாக நெய்யப்பட்ட ஒரு விஷஜாலம். ஆரம்பக் கொடிகள் தில்லியிலிருந்தே கிடைத்தாலும் விசாரணை வட்டாரம் விரிவடைந்தது. சில தடயங்கள் ஹரியானா திசையை நோக்கி கைகளை நீட்டின. அதன்பின் காஷ்மீர் வரை அந்த நிழல்கள் இழுத்துச் சென்றன. அங்கேயே நடந்ததே பாதுகாப்பு அமைப்புகளுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்திய திருப்பம். ஹரியானாவின் ஃபரீதாபாத் பகுதியில் உள்ள ஒரு கையெழுத்துப் போக்கும் கிடங்கில் பாதுகாப்பு படை ஒன்று திடீர் சோதனை நடத்தும் போது கிட்டத்தட்ட 2900 கிலோவுக்கும் அதிகமான அமோனியம் நைட்ரேட் குவியலாக கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது சரியாக பதிவு செய்யப்படாத வேதிப்பொருள் அல்லது சேமித்து வைத்திருந்த பொருள் என்ற வகையில் ஒன்றுமில்லை. முற்றிலும் திட்டமிட்ட, வடிவமைக்கப்பட்ட, நாட்டை அவலம்படுத்தும் நோக்குடன் சீராகச் சேர்க்கப்பட்ட வெடிபொருள். அந்த குவியல் முழுமையாக பயனுக்கு வந்திருந்தால் இந்த நாளை நாம் ஒரு சாதாரண செய்தி நேரமாக அல்ல, இந்திய வரலாற்றின் கருப்பு அத்தியாயமாக நினைத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். விசாரணை அதிகாரிகள் அந்த கோட்டைக்கு உள்ளே சென்ற ஆவணங்களையும் லேப்டாப், மொபைல் போன்களையும் கைப்பற்றினர். அங்கிருந்த உரையாடல்கள், கூகுள் மேப் லொகேஷன், வாட்ஸ்அப், டெலிகிராம் அரட்டைகள் ஆகியவற்றை ஆராய்ந்தபோதுதான் உண்மையான அதிர்ச்சி வெளியில் வந்தது. இந்த முழு திட்டத்தின் சூத்திரதாரி பல நாட்களுக்கு பார்த்தால் நீங்கள் ஒரு பயங்கர வில்லன் என்று நினைப்பது போல யாரோ அடர்த்தியான தாடியுடன் இருந்த ஆண் பயங்கரவாதி அல்ல. பளிச்சென கல்வி கற்ற, வெளிப்படையாக மிகவும் சமச்சீராகவும் அமைதியாகவும் நடந்து கொண்ட ஒரு பெண் மருத்துவர், டாக்டர் ஷாஹீன் ஷாஹிதா. 2 ஆண்டுகளுக்கு மேல் அவர் இந்திய மண்ணில் நிழல் போலச் சுற்றி கொண்டிருந்தார். அவரை பார்த்த எவருக்கும் சந்தேகம் வரவில்லை. மருத்துவ பட்டம் எடுத்த, நோயாளிகளோடு சிரித்து பழகும், அண்டை வீட்டாரிடம் நன்றாக பேசும் ஒரு சாதாரண பெண் என்று எல்லோரும் நினைத்தனர். ஆனால் அந்த சிரிப்புக்குப் பின் எவ்வளவு விஷமயமான புயல் ஒளிந்து கிடக்கிறது என்பதை யாருக்கும் தெரியவில்லை. அவருடைய லேப்டாப்பில் பாதுகாப்பு அதிகாரிகள் ஊடுருவிய தருணத்தில் பல கோப்புரைகளில் மறைத்து வைக்கப்பட்ட நுணுக்கமான டயகிராம்கள், இரசாயன கணக்குகள், வெடிப்பு அலை பரவும் சிமுலேஷன் மாடல்கள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக திறக்கத் தொடங்கின. அவருடைய குறியாக்கப்பட்ட அரட்டைகள் உடைக்கப்பட்ட போது இந்தியாவுக்குள் செயல்படும் ஒரு பெண் அடிப்படை குழு பற்றி தெளிவான படம் உருவானது. இது எந்த சாதாரண உள்நாட்டு வலையமைப்பும் இல்லை என்று அப்போது அதிகாரிகளுக்கு முழுமையாக புரிந்தது. இது ஜெய்ஷ் அமைப்பு உருவாக்கிய புதிய பெண்கள் பிரிவின் ஒரு பகுதி. அந்த பிரிவின் தலைமை பொறுப்பு ஏற்கனவே உலகிற்கு அறிந்த ஒரு பெயரின் கைகளில், மசூத் அசாரின் சகோதரி
சையதா அசர். கல்வி கற்ற, நிர்பந்தமில்லாமல் சிஸ்டத்திற்கு உள்ளே கலந்த பெண்கள் மூலமாக இந்தியாவில் பயங்கரவாதத்தின் புதிய பாதையை திறக்க வேண்டும் என்ற திட்டம் அந்த வட்டத்தில் ஏற்கனவே தீவிரமாக பேசப்பட்டு வந்தது. இந்த முழு தகவல் குவியல் பிரதமர் அலுவலகத்திற்கு எட்டிய தருணம்தான் தலைநகர் தில்லியில் உள்ள அதிகார கோபுரங்களுக்குள் உண்மையான பரபரப்பு தொடங்கியது. அந்த இரவு திகட்டும் அமைதியின் நடுவில் தலைநகரில் ஒரு வகை அவசர மணி ஒலித்தது போல நிலை உருவானது. இரவு 11 மணியை கடந்ததும் பாதுகாப்பு படைகள், இராணுவ வாகனங்கள், உளவுத்துறை வண்டிகள் அனைத்தும் திடீரென நகரத்தின் முக்கிய வழித்தடங்களில் இயங்கத் தொடங்கின. பிரதமர் இல்லத்தில் நாட்டின் மிக முக்கிய அதிகாரிகள் பங்கேற்கும் ஒரு அவசர கூட்டம் அழைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் எடுக்கப்படும் ஒரு முடிவு அடுத்த பல ஆண்டுகள் முழு தென் ஆசியாவுக்கும் உள்வாங்கப்படும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் என்பதையும் எல்லோரும் உணர்ந்திருந்தனர். அந்த கூற்றையில் நுழைந்த அதிகாரிகளின் முகத்தை பார்த்தாலே சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமானது என்பது தெரிந்தது. கண்ணில் தூக்கமில்லை, புருவத்தில் சுருக்கம், தோள்களில் பொறுப்பின் பாரம். நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகர்கள், இராணுவ தளபதிகள், விமானப்படை தலைமை, கடற்படை தலைமை எல்லோரும் ஒரே மேஜையைச் சுற்றி அமர்ந்திருந்தார். முதலாவது இரகசிய அறிக்கை லைவ் பிரீஃபிங் செய்து காட்டப்பட்டபோது ஒரு வரிதான் எல்லோருடைய உள் இரத்தத்தையும் கொதிக்க வைத்தது. டெல்லி குண்டுவெடிப்பின் திட்டமிடல் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் உள்ள ஹாஜி பீர் கணவாய் பகுதியிலிருந்து இயக்கப்படும் பயங்கரவாத ஏவுதளத்துக்கு நேரடி இணைப்புடையது என்று அதிகாரி வாசித்தார். அந்த வாக்கியம் முடியும் முன்பே அங்கு இருந்த ஒவ்வொருவரின் பார்வையிலும் எரியும் கோபத்தின் தீ முன்னேறியது. அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு விஷயம் தெரியும். இந்த கணவாய், இந்த பாதை இந்திய வரலாற்றின் பழைய காயம். இதிலிருந்துதான் இந்த கதையின் அடுத்த புயல் தொடங்குகிறது. இதுதான் அந்த கதை. பாகிஸ்தானின் இரவுகளிலிருந்து தூக்கத்தை போக்கியும் சீனாவின் பெரிய கனவுகளையும் ஹியூனைக்கப் போகும் ஆபரேஷன் சிந்தூர் 2 என்ற பெயருடைய சூறாவளியின் துவக்கம். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை கேட்டாலே பாகிஸ்தான் அரசு, அங்குள்ள இராணுவ தலைமைகள், உளவுத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இன்னும் நடுங்கல் வருகிறது. கடந்த கட்டத்தில் உலகம் பார்த்தது என்ன? சுமார் 80 மணி நேரம் தொடர்ந்து நடந்த தீ, மழை, ஏவுகணை தாக்குதல்களின் ஒரு தொடர். அந்த ஒரு ஆபரேஷன் பாகிஸ்தானை நிலை குலைய வைத்திருந்தது. ஆனால் அந்த சமயம் இந்தியா செய்தது குற்றத்திற்கு பதில் கொடுப்பது மட்டுமே. தமது எல்லையை தாண்டி வந்தவர்களுக்கு கடுமையான பதில் கொடுத்து அவர்கள் தங்களுக்கு எந்த விலை கொடுக்க வேண்டும் என்று காட்டியது மட்டுமே. இந்த முறை நிலைமையே வேறு. இந்த முறை இந்தியா வெறுமனே பதில் கொடுக்க போவதில்லை. இந்த முறை இந்தியா பல தசாப்தங்களாக மனத்தில் எரிந்து கொண்டிருந்த ஒரு வரலாற்றுக் காயத்தை திருத்தி ஒரு முழுமையடையாத அத்தியாயத்தை முடிக்கப் போகிறது என்ற உணர்வு அங்கே இருந்தது. அந்த உயர்மட்ட கூட்டத்தில் இருந்த ஜெனரல்கள், அட்மிரல்கள், ஏர் சீஃப், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எல்லாருடைய மனத்திலும் ஒரே கேள்வி. இதுதான் போகிறதா அந்த சந்தர்ப்பம்? பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை மீண்டும் இந்திய வரைபடத்தில் முழுமையாக இணைக்கும் நேரம் வந்துவிட்டதா? இன்னொரு கேள்வி, 65ஆம் ஆண்டு டாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் நடந்த வரலாற்று பிழையை இந்தியா இப்பொழுது திருத்தப் போகிறதா? மூன்றாவது, இந்தியா இப்படி பெரிய அடி எடுத்து வைத்தால் சீனா அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டே இருக்குமா? சில நிமிடங்கள் கூட்டறை முழுக்க நிசப்தம் மட்டும் நிலவியது. வெளியே ராக்கெட் இயந்திரங்களின் சத்தம் போல காற்று விசும்பினாலும் அந்த அறைக்குள் ஒரு சொல்லும் உச்சரிக்கப்படவில்லை. அப்பொழுது பிரதமர் மெதுவாக, ஆனால் மிகத் தெளிவான உறுதியுடன் வாய் திறந்தார். இது வெறும் பதில் கொடுக்க வேண்டிய நேரமில்லை. இதுதான் நிலைமையை முழுவதுமாக மாற்ற வேண்டிய நேரம். இந்தியா இப்போது தனது எதிர்காலத்தை தானே எழுதப் போகிறது என்றார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகள் அறை முழுவதும் எதிரொலித்த சில மணி நேரத்திலேயே இந்திய விமானப்படை தளங்களில் அசாதாரணமான உழைப்பு ஆரம்பமாகிவிட்டது. அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் இரவு வானத்தை பார்த்தவர்கள் யாரும் அதை மறக்க முடியாது. பல ரஃபேல் ஜெட் விமானங்கள் மிக குறைந்த நேரத்தில் மேற்கு வட்டாரத்தை நோக்கி மாற்றப்பட்டன. தேஜஸ் படை அழைப்புக்கு எப்போதும் தயாராக இருக்கும் வகையில் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டது.
சுகோய்சு 30 MKI படைகள் பிரம்மோஸ் போன்ற குரூயிஸ் ஏவுகணைகளின் டம்மி ஏற்றங்களோடு இலக்கு அணுகும் பயிற்சிகளில் ஈடுபட்டன. வானில் ரஃபேலின் துல்லிய தாக்கமும் தேஜஸின் சுறுசுறுப்பான வேகமும் சுகோயியின் பெரும் தாங்கும் சக்தியும் ஒன்றாக செயல்பட்ட அந்த காட்சிகளை விவரிக்கும்போது பல விமான நிபுணர்கள் ஒரு வார்த்தையே பயன்படுத்தினார்கள்: எதிரியின் கனவுக்குள் வரும் திகில். இந்த கதையின் உண்மையான மையப்புள்ளி உலகம் மெதுவாக மறந்துவிட்டாலும் இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் ஒருபோதும் மறக்காத ஒரு புவியியல். அதுதான் ஹாஜிபீர் கணவாய் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரின் உட்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 8000க்கும் மேற்பட்ட அடி உயரத்தில் இருக்கும் இந்த மலைக்கணவாய் இந்தியாவுக்கு எதிரான பெரும்பாலான ஊடுருவல் நடவடிக்கைகளின் நுழைவாயில். 65ஆம் ஆண்டின் போரில் இந்திய இராணுவம் இந்த கணவாயை கைப்பற்றியிருந்தது, தங்கள் வீரத்தை நிரூபித்திருந்தது. ஆனால் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் நடந்த அரசியல் சமரசத்தின் காரணமாக அதை மீண்டும் திருப்பிக் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. அந்த நாளிலிருந்து இந்த கணவாய், இந்த பகுதி இந்திய இராணுவத்தின் மனசுக்குள் ஒரு திறந்த காயமாகவே இருந்தது. இன்று வரை எல்லை பகுதிகளில் பணியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு தெரியும், ஹாஜிபீர் மீண்டும் இந்திய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டால் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரின் முதுகெலும்பே முறியும். அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஊடுருவல் காரகம் என்ற தொழிற்சாலை நிரந்தரமாக மூடப்பட நேரிடும். இந்திய இராணுவத்திற்கு இப்போது எடுத்து கொள்ள வேண்டிய தூரத்தைப் போல இல்லாமல் மிக குறைந்த தூரத்தில் நேரடியாக ஆழமான பகுதிகளுக்கு செல்வதற்கான ஒரு புதிய பாதை திறக்கும். இப்போது இருக்கும் பாதையில் சென்றால் கிட்டத்தட்ட 280-290 கிலோமீட்டர் தூரம் கடந்துதான் அங்குள்ள முக்கிய நகரங்களை அடைய முடியும். ஹாஜி பீர் கணவாய் இந்திய கைப்பற்றில் வந்தால் அந்த தூரம் மிக குறைந்த கட்டத்திற்கு குறைந்து சில 10 கிலோமீட்டரில் இராணுவ வாகனங்கள் அந்த இதய பகுதிகளை கைகூறிக் கொள்ளும். இந்தியாவின் இந்த சாத்தியக்கூறு மட்டும் அல்ல, இதன் விளைவை உணர்ந்து பயப்படுபவர் இன்னொருவர்: சீனா. சீனாவின் மிகப்பெரிய கனவுகளில் ஒன்றான அதன் மேற்கு மாகாணங்களிலிருந்து அரபு கடல் கரையோரம் வரை பொருளாதார வழித்தடம் அமைக்கும் திட்டம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரின் வழியாகவே செல்கிறது. அந்த வழித்தடம் ஒரு நாள் இந்திய கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் பல $1000 கோடி மதிப்பிலான முதலீடுகள், ஒப்பந்தங்கள், திட்டங்கள் அனைத்தும் ஒரே கலக்கத்தில் விழுந்துவிடும். அதனால்தான் சமீப காலங்களில் எல்லைப் பகுதிகளில் சீன இராணுவ இயக்கங்கள் அதிகரித்திருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கு இதெல்லாம் தெரியும். அதனால்தான் இந்தியா இன்று ஒரே நேரத்தில் 2 முனைகளிலும் பயிற்சி செய்து வருகிறது. கிழக்கில் சீனாவுக்கு எதிராகவும் மேற்கில் பாகிஸ்தானுக்கு எதிராகவும். இன்றைய இந்தியா 62ஆம் ஆண்டில் தோல்வியடைந்த அதே இந்தியா இல்லை என்ற வாக்கியத்தை இந்தியா உலகுக்கு பலமுறை நினைவூட்டியுள்ளது. இப்போது அது இன்னொரு விஷயத்தையும் தெளிவாகச் சொல்கிறது. இப்போது போர் வந்தால் நம்முடைய எல்லையை பாதுகாப்பது மட்டுமல்ல, தேவைப்பட்டால் எதிரியின் வீட்டிற்குள் நுழைந்து பதிலடி கொடுக்கும் வலிமையும் நமக்கு கிடையாது என்று யாரும் நினைக்கக்கூடாது. இராணுவத்தின் மூலோபாயத்தில் ஆபரேஷன் சிந்தூர் 2 என்ற பெயரில் பேசப்படும் திட்டத்தின் முதல் அடி முசஃபராபாத் நகரம் மீது அல்ல, ஹாஜிபீர் கணவாய் மீது இருக்கலாம் என்ற கருத்து வலுப்பெறத் தொடங்கியுள்ளது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அந்த கணவாய் இந்திய கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடனே பாகிஸ்தானின் பயங்கரவாத வலையமைப்பின் பல முக்கிய கோடுகள் அறுந்துவிடும். அங்கே அமைக்கப்பட்டுள்ள ஏவுதளங்கள் அடுத்த நாட்களுக்குள் முற்றிலும் செயலிழக்க செய்யப்படும். அங்கே வாழும் சாதாரண மக்களுக்கே கூட இந்தியா இப்போது வெறும் இராணுவம் அல்ல, நிரந்தர மாற்றத்தை கொண்டுவர வந்திருக்கிறது என்ற உணர்வு உருவாகும். ஹாஜி பீரை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் ஒரு திறந்த புத்தகமாக இந்திய இராணுவத்தின் முன் விரியும். கோட்லி, பாக், ராவல்கோட், முசஃபராபாத், அந்த எல்லா பெயர்களும் இனி தூரத்தில் இருக்கும் அறிமுகமில்லாத இடங்களாக அல்ல, இந்திய வரைபட்டில் மீண்டும் நிறம் புகும் பகுதிகளாக கண்முன் விரியும் என்ற ஒரு கனவு அங்கே உருவாகி வருகிறது. இது வெறும் பகுதி கைப்பற்றப் போகிறோம் என்ற ஆசை மட்டுமல்ல, இது இந்தியாவின் பொறுமை அளவில்லாமல் இருந்தாலும் அது ஒரு எல்லை வரைதான். அந்த எல்லை தாண்டப்பட்டுவிட்டால்
இந்தியாவின் பதிலடியில் வரலாறே மாறிவிடும் என்ற செய்தியையும் உலகுக்கு அனுப்பும் ஒரு தருணம். நண்பர்களே, தில்லி குண்டுவெடிப்பின் சாம்பலில் இருந்து எழுந்த இந்த கதை ஒரே ஒரு பாதுகாப்பு சவாலின் கதையில்லை. இது ஒரு புதிய இந்தியாவின் உருவெடுத்த அடையாளத்தின் கதை. நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், அதனால் பதில் கொடுக்கிறோம் என்ற பழைய மனநிலையிலிருந்து விலகி, நாம் முடிவெடுக்கிறோம், அதனால் வரலாறு மாறுகிறது என்ற புதிய மனநிலைக்கு வந்திருக்கும் தேசத்தின் கதை. ஒரு காலத்தில் உலக அரசியலின் மேடையில் மற்ற நாடுகள் எழுதும் ஸ்கிரிப்டில் சிறிய வரி மாதிரி மட்டும் இருந்த நாடுதான் இந்தியா. இன்று அந்ததே இந்தியா மேடையின் நடுவில் நிமிர்ந்து நிற்கிறது. தன் இறையாண்மையைப் பற்றியும், தன் பாதுகாப்பைப் பற்றியும், தன் மக்களின் மரியாதையைப் பற்றியும் இதுவரை இல்லாத தெளிவுடன் பேசுகிறது. டெல்லி தெருக்களில் புகை எழுந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அதிகார கோபுரங்களின் உள்ளே ஒரு வேறு புகை எழுந்து கொண்டிருந்தது. அது ஒரு புதிய மூலோபாயத்தின் உருவாக்கம். இந்த முறை பயங்கரவாதத்துக்கு பதில் கொடுப்பது என்ற ஒரு வரியில் மட்டுமே முடியும் நடவடிக்கை இல்லை. இந்த முறை முழு ஆட்டத்தின் போக்கையே மாற்றிவிடும் அளவுக்கு பெரிய மூலோபாய மாற்றம் ஆழத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் 2 என்ற யோசனை வெறும் ஒரு இராணுவ நடவடிக்கை என்கிற பெயரை தாண்டி இந்தியாவின் தேசிய அடையாளத்தையே வெளிப்படையாக அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு கடிதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு காயம் கொடுப்பவர்களுக்கு நாம் வெறும் காயம் கொடுத்து முடிய மாட்டோம், அந்த காயத்தின் வேரைவே பிடித்து இழுத்து எறிவோம் என்ற தெளிவான வரி அதில் எழுதப்பட்டுள்ளது. ஹாஜி பீர் கணவாயிலிருந்து முசஃபராபாத் வரை பரவியுள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதி இனி வரைபடத்தில் ஓர் கலங்கிய சாயல் அல்ல. இப்போது அந்த பகுதியை பற்றி ஒவ்வொரு நாளும் இந்தியர்கள் செய்திகளில் பார்க்கிறார்கள். இராணுவம் எப்படி மெதுவாக தன் திறன்களின் உச்சத்தை நோக்கி தடம் பதிக்கிறது என்பதை மக்கள் நெருக்கமாக காண்கிறார்கள். விமானப்படை வானத்தில் தனது சூப்பர்சோனிக் சக்தியை எவ்வாறு காட்டுகிறது என்பதை மனிதர்கள் பெருமையுடன் ரசிக்கிறார்கள். அரசியல் தலைமையும் எந்த இறுதி முடிவுக்கும் ஆயத்தமாக, எந்த சர்வதேச அழுத்தத்தையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் மனநிலையில் இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. இந்த முறை காலமும் மாறியிருக்கிறது, சூழ்நிலைகளும் மாறியிருக்கின்றன, முக்கியமாக இந்தியாவும் மாறியிருக்கிறது. ஒரு காலத்தில் உலக வல்லரசுகள் என்ன சொல்கின்றன, என்ன நினைக்கின்றன என்ற பயத்தில் தன் உரிமைகளை விட்டுக் கொடுத்து காகிதத்தில் கையொப்பம் போட்டு திரும்பிச் சென்று விட்ட நாடு இப்போது இல்லை. இப்போது இந்தியா தனது முடிவுகளை தானே எழுதுகிறது. அவன் நோக்கிக் கொண்டிருக்கும் இலக்கு எந்த புயலுடன் ஒப்பிடப்பட்டாலும் குறையாக போகாத அளவுக்கு வலிமை கொண்டது. டெல்லி குண்டுவெடிப்பு இந்தியாவுக்கு ஒரு காரணத்தையும் தந்தது. மக்களும் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு நியாயமான காரணம். பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை பற்றிய கடைசி கணக்கை திறந்து வைக்க ஒரு தார்மீக அடித்தளம் ஒரு நாட்டிற்கும் தனது பாதுகாப்பை உறுதி செய்யும் தார்மீக உரிமையை உணர்ந்துவிட்ட பிறகு அந்த நாட்டின் சக்தி வெறும் துப்பாக்கி முனையிலிருந்து மட்டும் வராது. அந்த சக்தி மக்களின் உள்ளத்திலிருந்து வரும் உறுதியால் ஊட்டம் பெறும். இன்று இந்தியா முழுக்க பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை பற்றி ஒரு அபூர்வமான தெளிவு உருவாகியுள்ளது. இது வெறும் நிலப்பிரச்சனை இல்லை, இது நம் சுயமரியாதை பற்றிய பிரச்சனை என்று மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த உணர்வோடு இந்த முறை இது முடிந்தாக வேண்டும் என்ற கடுமையான நிலைப்பாட்டோடு மக்கள் நிற்கிறார்கள். அதனால்தான் இந்த ஆபரேஷன் வெறும் இராணுவ திட்டம் மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் சுயமரியாதை போராட்டமாக மாறியுள்ளது. ஒரு தேசத்தின் சுயமரியாதை ஆபத்தில் இருக்கும்போது அந்த தேசத்தின் வலிமை மலையையும் கிழித்து வழி செய்யும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் என்பதை காலத்தையும் வரலாறும் நமக்கு மீண்டும் மீண்டும் காட்டிக் கொண்டிருக்கின்றன. சீனாவின் எரிச்சலான அசைவுகள், பாகிஸ்தானின் பயமுற்ற அறிக்கைகள், சர்வதேச வட்டாரங்களில் கேட்கப்படும் கவலைக்குரிய சத்தங்கள், இதெல்லாம் ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்தியா இனி பழைய எல்லைகளின் வரைபடத்துக்குள் கட்டுண்டு கிடக்க தயாரில்லை. ரேகையை தாண்டும் சவால் வந்தால் பதில் ரேகைக்குள் மட்டும் நின்றுவிடாது என்று. இன்றைய இந்தியா வெளியே இருந்து பார்த்தால் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளிருந்து பார்த்தால் மிக கடினமான உறுதியுடன் நிற்கும் நாடு. அது யாரையும் தூண்டுவதில்லை. ஆனால் யாராவது அதை தூண்டினால்
விளையாட்டின் விதிமுறையே மாற்றிவிடும். அதனால்தான் இந்த முறை தயாரிப்புகள் வெறும் துப்பாக்கி, ஏவுகணை, டேங்குகள் மட்டுமல்ல, மனதிலும் யோசனையிலும் மூலோபாயத்திலும் உச்ச நிலையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. இது வரலாறு ஒரே ஒரு தடவை தரும் வாய்ப்பு. தன் திசையை தானே தேர்வு செய்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம். பல தசாப்தங்களுக்குப் பிறகு இந்த வாய்ப்பு இந்தியா முன்னால் வந்து நிற்கிறது. அதனால்தான் நண்பர்களே, ஆபரேஷன் சிந்தூர் 2 என்ற பெயரை வெறும் ஒரு கோப்பின் மேல் எழுதிய வார்த்தையாக நாம் பார்க்கக்கூடாது. இது பல கோடி மக்களின் நம்பிக்கையின் சின்னம். எல்லைகளை கடந்து எதிரொலிக்கும் ஒரு கர்ஜனை. புதிய இந்தியாவுடன் மோதி விளையாடு என்று பொருள். உன்னை நீங்களே வரலாற்றின் தவறான பக்கத்தில் எழுதிக் கொள்வதற்கு சமம் என்று உலகுக்கு எச்சரிக்கை கூவி சொல்லும் ஒரு முழக்கம். 65 ஆம் ஆண்டு முழுமையடையாமல் விட்டுபோன ஒரு தவறை இந்தியா திருத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. பயங்கரவாதம் எங்கிருந்து அதிகம் வளர்ந்து வருகிறது, அந்த வேரை அங்கேயே வெட்டி எறிவதற்கான நேரம் வந்திருக்கிறது. இந்தியாவின் இயல்பான நியாயமான எல்லைகளையும் தேசிய கண்ணியத்தையும் மீண்டும் முழுமையாக நிலைநிறுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இந்தியா இதைச் செய்வதா செய்யாதா என்ற கேள்வி இப்போது முக்கியமல்ல. இந்தியா எப்போது செய்வது என்பதே அனைவரின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம்: பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரின் இறுதி அத்தியாயம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. இந்தியா ஒருபடி முன்பேறினால் உலக வரைபடமும் வரலாறும் சேர்ந்து மற்றொரு பக்கத்தை திறக்கும். ஜெய் ஹிந்த்.